மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்தா மருமகள். இன்னைக்கு வந்து உழைப்பாளர்கள் தினம், எல்லாம் சேர்ந்து சமைக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னா ஹைதராபாத் பிரியாணி வந்து பண்ணலாம்னு ஒரு பிளான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. நாங்கள் சென்னையில் இருந்தப்போ நாங்கள் அடிக்கடி செய்வோம். அங்கே வந்து பாஸ்மதி அரிசிலாம் நல்லா சீப்பாக கிடைக்குமா, அங்கே வந்து அடிக்கடி செய்வோம். இங்கே வந்து நம்ம சீரக சம்பா அரிசியிலே வந்து பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டது தான் வழக்கமாக இருந்தது. ரொம்ப கேப் விழுந்துச்சு, அது சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி அதை வந்து செய்வோம், உங்களுக்கும் வந்து அந்த ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா சிக்கன் எடுக்க தான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அவர் வரவும் டைரெக்டாக வந்து நம்ம வந்து ரெசிபி வீடியோக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து கீழே போய் அத்தை நானே என் வீட்டுக்காரர் 3 பேர் சேர்ந்து தான் அந்த சமையல் பண்ண போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிஸ்தா மருமகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சிக்கன் 65 தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊறிடுச்சுன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத்தை அரைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து பிரியாணி மசாலா வீட்டிலேயே அரைச்சது அது ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறாங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மல்லித்தூள் ஆக்சுவலாக வந்து பிரியாணிக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நல்லா கலர் கொடுக்கும். நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 லிட்டர் வந்து தயிர். ஏன்னா நம்ம பிரியாணியில் தக்காளியே சேர்க்கலை. 400 ml வந்து எண்ணெய், ஒரு கைப்பிடி வந்து புதினா, அப்புறம் மல்லித்தலை, அப்புறம் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அளவு வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். நாங்கள் வந்து பசங்க சாப்பிட்றதுக்காக கம்மியாக போட்டிருக்கோம். உப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறோம். இந்த மேரினேட் மசாலாவுக்கு மட்டும்தான் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். வந்து அரிசி வேக போடும்போது வந்து அதுக்கு தனியாக வந்து நம்ம சால்ட்டு சேர்க்கணும். அதனால் பார்த்து நம்ம அளவாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். சிக்கனில் வந்து உப்பு ஊறணும், அப்போ வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா. இல்லைனா வந்து சிக்கன் மட்டும் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இது வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மசாலா ஃப்ளேவர் வந்து அடிச்சுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் உப்பு போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்காவது இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த பக்கம் வந்து அத்தை ஆனியன் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து எண்ணெய் வந்து நல்லா மிதக்கணும், அப்போ தான் வந்து ரைஸ் வந்து வரன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஹைதராபாத் பிரியாணி செய்கிற பிளான் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் வெள்ளனாவே ஏர்லி மார்னிங்கே இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். பாசுமதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம். 2 கிலோ அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது வந்து தண்ணி கொதிச்சுட்ருக்கு அரிசி பாயில் பண்ணுறதுக்கு. 2 கிலோ பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். 2 கிலோ ரைஸுக்கு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது. அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம். அப்போ அதே ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்னதுன்னா ஆனியனு 2 கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு 1.25 கிலோ வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து நன்னாரி சர்பத் கலக்கி வச்சுருக்காங்க. பிரியாணி செஞ்சு டயர்டாக போகிறோம், அதனால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்கணுன்னு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கிளாஸில் ஏதோ கிளறிட்டு இருக்காங்க, வாங்க கேட்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இது வந்து பாலில் வந்து கொஞ்சம் சூடான பாலில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருந்தேன். எப்படியும் ஒரு 1/2 ஹவர் ஊறி இருப்பாங்க. ஊறுறது தான் கலக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் கலர் வரும். இது வந்து எதுக்குன்னா ஹைதராபாத் பிரியாணியில் வந்து இதை ஊற்றணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் கொடுக்கும், ரைஸுக்கு கலர் கொடுக்குறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் போடுவோம். எதுவும் கொஞ்சமாக வந்து கலர் எசன்ஸும் நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி வந்து வேக போடணும். அதுக்கு வந்து தண்ணி கொதிச்ச உடனே பிரியாணி ஸ்பைசஸ் வந்து போட்டிருக்கோம். பிரியாணி இலை ஒரு 5, ஏலக்காய்,
அப்புறம் வந்து பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 போட்டு நம்ம அரிசியிலேயே கொதிக்க வச்சிட்டோன்னா அதை வந்து அந்த சாதத்தில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து நிற்கும். அதுக்காக அரிசி வேக போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் அந்த ஸ்பைசஸ்லாம் வேக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் அரிசி போடணும். தண்ணி கொதிக்காமல் அரிசி போடக்கூடாது, இல்லைன்னா ஊறின மாதிரி ஆகிடும், வேகாது. ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை தண்ணியை நிறுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வணக்கம் மக்களே. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 20% வெந்ததுக்கப்புறம் அப்படியே தம்மில் எடுத்து போட போகிறோம். இந்த பக்கம் வந்து சிக்கனை வந்து லைட்டாக அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து மசாலா கொஞ்சம் அந்த சூடு ஏறுறதுக்காக அந்த பச்சை வாடை லைட்டாக போகிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கோம். அப்படியே ஒரு லேயர் போடுங்க. ஆனியனை போட்டாச்சு. ஆனியன் போடுறது ஒரு லேயர் வந்து ஆனியன் போட்டிருக்கு. அப்படியே ஒரு லேயர் அப்படியே பால் குங்குமப்பூ போட்டதை ஊற்றி விடணும். ஒரு லேயர் முடிஞ்சது. 2வது லேயர் இது வந்து 2வது லேயர் ஆனியன் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த குங்குமப்பூ பால் புதினா மல்லித்தலை போடல. புதினா மல்லித்தலை ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணிட்டோம். நம்ம இதில் கொஞ்சம் போட தேவையில்லை. இதில் போட தேவையில்லை. என்ன பண்ணுறீங்க? இது வந்து அத்தைக்கு வந்து சோயா போட்டு வெஜ் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளாம் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம், அவங்க இன்னும் நான்வெஜ் வேணாம்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்காக வெஜ்ஜில் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு சோயா போட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அரிசி போட்டு அவங்களுக்கு செய்கிறேன். வெஜ் பிரியாணியா அவங்களுக்கு மட்டும்? அந்த பக்கம் சிக்கனு, இங்கே வெஜ்ஜு. இவ்வளோ நாள் ஆச்சு வீடியோவில் பார்த்து. பால் பாயாசம் ஸ்வீட் ஏதாவது சாப்பிட முடியல, அதனால கொஞ்சம் கூட பால் பாயாசம். இங்கே வந்து ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம். பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லாமே கலந்துருக்கு. சர்க்கரை, ஜவ்வரிசி பத்தாதுக்கு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு தேவைக்கான சீனி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் பாலும் கொஞ்சம் அதிகமாக தான். 1 லிட்ரு பாலுக்கு இந்த இதில் ஒரு பாக்கெட்டு ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் போட தேவையில்லை. எல்லாமே இதிலே இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டேன் குளிச்சு. ஆனாலும் கிச்சனுக்குள்ளேன்னு வந்துட்டால் நம்ம ஒரிஜினல் சிக்கன் பிரியாணினாலே சிக்கன் 65 சைடிஷ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், அது இல்லாமல் பிரியாணியா? வெறும் பிரியாணினா நல்லா இருக்காது. முந்திரி பருப்பு அப்போ போட மறந்துட்டோம். சாப்பாடு வைக்கும் போதே முந்திரி பருப்பு போட்டிருக்கணும். சாப்பிட உட்காந்தாச்சு. ஃபைனலி டேஸ்ட் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நான் செஞ்ச பிரியாணி ரெடி. இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதோட டேஸ்ட்டு வேறு, இதோட டேஸ்ட் வேறு. நல்லா இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு விட செஞ்சோம். இது அப்போ கூட கொஞ்சம் லைட்டாக சொதப்பிச்சு. இன்றைக்கி ஓகே, கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. இவங்க சாப்பிட்டவங்ககிட்ட தான் அடுத்து கேட்கணும் எப்படி இருக்கு. பசங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அத்தை சாப்பிட்ணும். நாங்களும் அடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த பிரியாணியை நீங்கள் வந்து நாங்கள் ரெசிபி போடுவோம், நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிஸ்தா மருமகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.